வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தின் 54 தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தல் காரணமாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் மொத்தம் உள்ள 294 சட்டசபை தொகுதிகளுக்கும் 6 கட்டமாக ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக இன்று 54 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மேற்கு வங்காளத்தின் வடக்கு மாவட்டங்களான டார்ஜிலிங், ஜல்பைகுரி, கூச் பெஹார், நார்த்தின் ஜாபூர், தெற்கு திச்சாபூர், மால்டா ஆகிய மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டு இன்னும் சில நிமிடங்களில் தேர்தல் ஆரம்பமாக உள்ளது. கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றன. இந்த தேர்தலில் 97,42,000 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். 364 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். 54 தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 12,133 வாக்குச்சாவடிகளிலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் உள்ள பகுதியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரும் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே திரிணாமுல் காங்கிரசின் சுவர் விளம்பரங்களை அழித்த தேர்தல் அலுவலரை அக்கட்சியின் பிஜப்பூர் தொகுதி வேட்பாளர் சுப்ரங் சுராய் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து திரிணாமுல் வேட்பாளர் சுப்ரங் சுராய் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் அரசியல்வாதிகளை தண்டிக்கும் சட்டமான லோக்பால் மசோதாவை கொண்டுவர நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். லோக்பால் மசோதாவை கொண்டுவர 4 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அண்ணா ஹசாரே. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று கூறிய மத்திய அரசு அதற்கான கூட்டுக்குழுவையும் உருவாக்கியது. இந்த நிலையில் அண்ணா ஹசேராயின் 4 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியதை அடுத்து அண்ணா ஹசாரே தனது நிலையிலிருந்து சற்று பின்வாங்கியுள்ளார். லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உறுப்பினர்கள் அதனை நிராகரித்தால் அந்த முடிவை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்துள்ளார். அண்ணா ஹசாரேவின் இந்த திடீர் மாற்றத்தில் பல முக்கிய அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடும் என்று தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் லோக்பால் மசோதா கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள சாந்தி பூஷன் நீதிபதிகளுக்கு பணம் கொடுத்து பல தீர்ப்புகளில் குறுக்கிட்டவர் என்று சமாஜ்வாடி கட்சி குற்றம் சாட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் தலைவர் அமர் சிங் 2G வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு பதிலளித்துள்ள அமர் சிங் தன்னிடம் எந்தவொரு தொலைபேசி நிறுவனமும் இல்லை என்றும் சாஹித் பல்வாவுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் மறுத்துள்ளார். अगर मेरी कोई टेलीकॉम कंपनी नहीं है, मैं शाहिद बलवा को कभी जानता नहीं, कभी मिला नहीं, जीवन में मेरा उनसे कोई लेना देना नहीं, मेरा 1 रुपए का शेयर नहीं है, यूनिटेक में मेरा 1 रुपए का शेयर नहीं है, मेरा इस 2G स्पेक्ट्रम से, इस हवा के घोटाले से दूर दूर तक कोई लेना देना नहीं है. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி அதிகாலை 3 மணிக்கு தொடங்கியது. தல்லாகுளத்திலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் வழியில் திருக்கண் மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். அதன் பின்னர் காலை 7 மணி அளவில் அழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். பின்னர் காலை 8 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு ராமராயர் மண்டபம் செல்கிறார். இந்த விழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். இவ்விழாவிற்காக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் மதுரை ஆற்றில் தண்ணீர் நிரம்பி ஓடியது. இந்த நிலையில் தல்லாகுளம், செல்லூர், மதிச்சியம், அண்ணாநகர் போன்ற இடங்களில் பக்தர்கள் கள்ளழகர் வேடம் அணிந்து கையில் தீப்பந்தம் ஏந்தி வீதி உலா வந்த வண்ணம் இருந்தனர். மத்திய அரசு கேட்டுக் கொண்டால் தான் பதவி விலக தயார் என்று புதுவை துணை நிலைய ஆளுநர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இக்பால் சிங்கை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுவை ஆளுநராக இக்பால் சிங் பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். இதன் உச்சகட்டமாக வெளிநாட்டில் பல கோடி பதுக்கி வைத்திருக்கும் அசன் அலிக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இக்பால் சிங் எம்பியாக இருந்தபோது போலி பாஸ்போர்ட் எடுக்க உதவியதாக கூறி அமலாக்கப் பிரிவு இக்பால் சிங்கிற்கு சம்மன் அனுப்பியுள்ளது.
இந்த நிலையில் அவரை பதவியிலிருந்து நீக்கலாமா என்று மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. இதனிடையே புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுவை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் விசாரணை நடத்த அமலாக்கப் பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளதாகவும், இவ்வாறு ஒவ்வொரு முறையும் ஆளுநர் மீது புகார் வரும்போதெல்லாம் அதனை மறுப்பது வாடிக்கையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். கவர்னர் வந்து அந்நிய நாட்டில் 70,000 கோடியை பதுக்கி வைத்திருக்கின்ற குதிரை வியாபாரி ஹசன் அலிக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது போலி பாஸ்போர்ட் பெறுவதற்கு உதவி செய்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. மேலும் புதுவை ஆளுநர் இக்பால் சிங் தொடர் சர்ச்சைக்கு உள்ளாகி வருவதால் அவரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி அன்பழகன் ஆளுநர் மீதான விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் தான் பதவி விலக வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டால் பதவி விலக தயார் என்று அமலாக்கப் பிரிவினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க உள்ளதாகவும் புதுவை ஆளுநர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். मुझे जब इस्तीफा मांगेंगे मैं देने को तैयार हूं, ऐसी कोई बात नहीं, अगर पहले इंक्वायरी तो करें. இதனிடையே புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிற்கோ அவரது குடும்பத்திற்கோ புதுவை அரசின் சார்பில் நில ஒதுக்கீடு செய்வதற்கு தான் எந்தவொரு அனுமதியும் வழங்கவில்லை என்று புதுவை முதல்வர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். Actually, we are not giving any permission to our LG's family or LG's trust, and we are not allocated any piece of land to any institutions because it's totally false. The ADMK knows we are not allotted any land, but they are purposely charging the government. We are not allotted any land. The ADMK leadership in Pondicherry they know very well. நாளை மறுதினம் விண்ணில் பாயவுள்ள BSLV 16 ராக்கெட்டின் கவுண்டவுன் தொடங்கியது. கல்வி மற்றும் இயற்கை வள மேம்பாடு ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக 3 செயற்கைக்கோள்களை தாங்கிய PSLV C-16 ஏவுகணை நாளை மறுநாள் காலை 10:12 விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த ஏவுகணை சென்னையிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து ஏவப்பட உள்ளது. ஏவுகணை விண்ணில் பாய்வதற்கான கவுண்டவுன் இன்று அதிகாலை 4 மணி அளவில் தொடங்கியது. BSLV C-16 என்ற இந்த ஏவுகணை 1206 கிலோ எடையிலான செயற்கைக்கோள்களை தாங்கிச் செல்லக்கூடியது என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆந்திராவில் நடைபெற்ற அரசு விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி மீது தனி தெலுங்கானா ஆதரவாளர்கள் முட்டையை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆந்திராவில் தனி தெலுங்கானா பிரச்சினை தீர்க்கப்படாத விஷயமாகவே இருந்து வருகிறது. இதனால் அங்கு அவ்வப்போது வன்முறை சம்பவங்களும் போராட்டங்களும் அரங்கேறிய வண்ணம் உள்ளன. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைப்பதற்காக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி, ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் சபீதா இந்திரா ரெட்டி ஆகியோர் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியில் ஏராளமான மாணவர்கள் திடீரென்று அமைச்சர்களின் கார்களை வழிமறித்து அவர்கள் வந்த கார்கள் மீது முட்டைகளை சரமாரியாக வீசினர். பின்னர் தனி தெலுங்கானா மாநிலத்தை உடனே நிறைவேற்றக் கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அமைச்சர்களின் கார்கள் மீது முட்டையை வீசிய மாணவர்களை கைது செய்தனர். இலங்கை அரசை போர் குற்றவாளி என்று ஐநா சபை கூறியுள்ளதால் அந்நாடு மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இதனால் ஐநாவுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடும்படி இலங்கை மக்களை ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் சிங்கள ராணுவம் கடந்த 2009ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கு எதிராக இறுதிக்கட்ட தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். சரண் அடைந்த மற்றும் பிடிபட்ட விடுதலை புலிகள் இயக்க தலைவர்கள் கொடூரமாக சித்திரவதை செய்து கொல்லப்பட்டனர். ஐநா சபையும் மனித உரிமை மீறல் தடுப்பு அமைப்புகளும் இந்த போர் குற்ற நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து உள்ளன. மேலும் இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்றம் பற்றி விசாரணை நடத்துவதற்காக 3 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் நியமித்து இருந்தார். இந்த குழுவின் அறிக்கையில் இலங்கையின் இறுதிப் போரில் மனித உரிமைகள் மீறப்பட்டு இருப்பதற்கும் ராணுவத்தினர் புரிந்த குற்றங்களுக்கும் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்து இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது இலங்கை அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது.
இதனால் அச்சமடைந்துள்ள அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே ஐநா சபையின் அறிக்கையை ஏற்க முடியாது என்றும் அது பொய்யானது என்றும் புலம்பி வருகிறார். மேலும் ஐநா சபை குறிப்பிட்ட சில நாடுகளின் பகடைக்காயாக மாறிவிட்டது எனவும் குற்றம் சாட்டிய ராஜபக்சே இலங்கை மக்களை ஐநா சபைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துமாறும் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பெண் பயணி ஒருவர் குழந்தை பெற்றெடுத்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில ரயிலில் பயணம் செய்வதற்காக மம்தா என்ற நிறைமாத கர்ப்பிணி தனது கணவரோடு கான்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவருக்கு திடீரென்று பிரசவ வலி ஏற்படவே ரயில்வே அதிகாரிகளை மம்தாவின் கணவர் மனோஜ்குமார் உதவிக்கு அழைத்துள்ளார். ஆனால் ரயில்வே அதிகாரிகள் எவரும் அந்த நிறைமாத கர்ப்பிணிக்கு உதவவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரயில்வே நிலையத்தில் இருந்த ஒரு பெண்ணிடம் 500 ரூபாய் தருவதாக கூறியதை அடுத்து மம்தாவுக்கு அந்த பெண் பிரசவம் பார்த்துள்ளார். இதில் மம்தாவிற்கு ரயில்வே நிலையத்தின் பிளாட்பாரத்திலேயே குழந்தை பிறந்தது. இதையடுத்து கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு உதவாத ரயில்வே நிர்வாகத்தை பயணிகள் கண்டித்தனர். அதன் பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மம்தாவையும் அவரது குழந்தையும் அழைத்துச் செல்ல ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தின் 54 தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தல் காரணமாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஊழல் அரசியல்வாதிகளை தண்டிக்கும் சட்டமான லோக்பால் மசோதாவை கொண்டுவர நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள தான் தயார் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. மத்திய அரசு கேட்டுக் கொண்டால் தான் பதவி விலக தயார் என்று புதுவை துணைநிலைய ஆளுநர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இக்பால் சிங்கை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.